மாதம் 2,50,000 சம்பளம் வாங்கக்கூடிய நவீன். 2 பெற்றோர்களும் காவல் அதிகாரிகள், பெண் வீட்டார்கள். காதலித்து பல நாட்களாக சிறு வயதிலிருந்து காதலிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் ஜாதியை பார்த்து அவங்க காதலிக்கல. இந்த மாதிரி ஒரு படுகொலை செய்யப்படும், இந்த மாதிரி ஒரு படுகொலை எனக்கு நடக்கப்படும் தெரிஞ்சு அவங்க இருவரும் காதலிக்க இல்ல. அறியாமையில எந்த ஒரு தவறும் நடக்காது. எல்லா வகையிலும் நம் தன்னுடைய வசதிகளும் பொருளாதாரமும் அனைத்திலும் சிறப்பாக இருந்த நவீனுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் என்று ஒரு பொழுதும் அவர் நினைச்சு பார்த்துக்க மாட்டார். இப்போ இந்த வழக்கு யார் யார் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த நவீன் காதலிக்கக்கூடிய பெண் வீட்டார், அந்த வெட்டிய சுஜித், அந்த பெண்ணின் தம்பி, அவர் மீது மற்றும் அவங்க பெற்றோர் இருவர் மீதும் இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. மற்றும் அந்த காதலிக்கப்பட்ட அந்த பெண்ணின் மீது ரகசிய விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதில் இன்னும் எவ்வளவு ஒளிவு மறைவான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத காவல் அதிகாரிகள் கண்டிப்பாக விசாரணை மூலம் விசாரித்து கண்டிப்பாக தெரிவிப்பாங்கிறத நம்ம நம்புவோம். இதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக இந்த தமிழக அரசு எடுக்க வேண்டும். மற்றும் இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் தமிழகத்துல மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருப்பது கண்டிப்பாக தமிழகத்தை என்றோ ஒரு நாள் மிகப்பெரிய அளவில் பாதிக்க நிகழும். கண்டிப்பாக இந்த ஆணவ படுகொலைக்கான ஒரு சட்ட திருத்தத்தை மாற்றி அமைக்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த ஆணவ படுகொலையில் ஈடுபடும் நபர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் ஆணவ படுகொலைகள் கண்டிப்பாக செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆணவ படுகொலை செய்ய நினைக்கும் ஒவ்வொரு ஆணவ படுகொலையாளரும் பயப்பட வேண்டும். அந்த மாதிரியான ஒரு கடுமையான சட்டம் கண்டிப்பாக இந்த தமிழகத்தில் அமைக்க வேண்டும்.